ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிய விடலாம். கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இது கூட 6லேருந்து 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு செவக்க வறுத்ததும் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போட்டும். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம், புளிப்பு சுவை வந்துடும். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருள இதை கிண்டிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சூடான சாதம், சப்பாத்தி இது கூட இது வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லியும் தூவிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.